ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சூக்ஷ்ம அறிவு, ஸ்தூல அறிவு அப்படின்னு ரெண்டு சப்ஜெக்டை பார்த்தோம். அடுத்தது சந்தர்ப்பங்கள் அறிவு. இப்போ மூணாவது சப்ஜெக்ட். இந்த சந்தர்ப்ப அறிவு என்பது வியாபார யுக்தியாக மாறி இருக்கு. இதை உத்தின்னு சொல்லக்கூடாது, யுக்தி அப்படின்னு சொல்லணும். நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான விஷயங்களில் ப்ரொனவுன்சியேஷன், வார்த்தை உச்சரிப்புகள் சரியான முறையில் வராததுனால என்ன பண்ணுறோன்னா, அந்த தக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் அழுத்தங்கள் அதிகம். அழுத்தங்களை வெளிப்படுத்தும் பொழுது தான் மனித ஆற்றல் மேம்படும். எதுவுமே எப்போவுமே எந்த உச்சரிப்பு பதங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த உச்சரிப்பு பதங்கள் நம்ம வடமொழி தென்மொழி இப்படிலாம் பிரிச்சுக்கிறோம். அப்படிலாம் பிரிக்கக்கூடாது. உலகத்தில் இன்றைக்கு ஜன கூட்டங்கள் அதிகம். ஊரில் இருக்கிற ஆடு மாடு கோழி பன்னி நாய் எதை விட்டா மனுஷன் கரப்பாம்பூச்சி கூட வறுத்து தின்றானுங்களாம். இன்னைக்கு குரங்கை வெட்டிட்டு தலையை எடுத்து அது மூளையில் ஸ்டாவ் போட்டு ஊறிறானுங்களாம். என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்ட விஷயத்தை தான் சொல்கிறேன். இது கேள்வி தான் நம்மளுக்கு. இந்த வெளியூர் நாட்டுகள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இதெல்லாம் தின்னு 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 மற்ற இனங்கள் குறைந்து மனித இனம் பெருகி போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் மனிதனையே மனிதன் உண்ணும் அவல நிலையும் உண்டாகலாம் அப்படின்ற இடத்துக்கு நமது மனித சமுதாயம் அழைத்து செல்லப்படுகிறது. தேவையாக இருந்தால் உன்னை வளர்க்குறோம். ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப என்கிட்ட சொன்னார், ஆள தேவையில்லை, ஆடு வளர்ப்பது அழகு பார்க்க இல்லைங்க அப்படின்னாரு. கோழி வளர்க்குறது குடும்பம் பண்ண இல்லைங்க அப்படின்னாரு. ஆடு வளர்ப்பது அழகு பார்க்க இல்லைங்க, கோழி வளர்க்குறது குடும்பம் பண்ண இல்லைங்க, அறுத்து தின்ன அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கு கீழை நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான மக்கள் தொகை நிறைந்த நாடுகளில் நாமும் வளர்ப்பு பிராணிகளாகவே இருக்கிறோம்ன்ற பேருண்மை நமக்கு புரியல. அந்நிய தேசத்தவர்களுக்கு அடிமையாக சுதந்திரம் கிடச்சி 60 ஆண்டு காலம் தாண்டியும் கூட அடிமைகளாக, என்ன அன்னைக்கு படிக்காத அடிமையாக இருந்தால் இன்னைக்கு படித்த அடிமைகளாக இருக்கிறோம். சந்தர்ப்ப அறிவினால் அடுத்தவன் நம்மை ஆட்சி செய்யும் விதம் இது. மறைமுகமாக இப்போ பயோவார்னு ஒன்று சொல்கிறாங்க. நோய் கிருமிகளை பரப்பி விட்டு மனித இனத்தை அழிப்பது யார் செய்தான்னு தெரியாது. இன்னைக்கு அந்த பயோவார் நமக்கு ஹைபிரிட்ன்ற பழங்கள் மூலமாகவும் ஆடு மாடு கோழிகள் மூலமாகவும் நமக்கு அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாமும் வளர்ப்பு ஆடுகளே, வளர்ப்பு மாடுகளே, வளர்ப்பு கோழிகளே. இன்னைக்கு கோழியால் இப்படி அசங்க முடியல. அங்கேயே சாப்பிட வேண்டியது, அங்கேயே தன்னுடைய மலஜலத்தை கழிக்க வேண்டியது, அங்கேயே முட்டையை போட வேண்டியது, உருண்டு வர முட்டையை அடுக்கி வைக்க வேண்டியது. ஒரு நாளைக்கு 3 முட்டைலாம் போடுதுன்னு சொல்கிறாங்க ஒரு கோழி. 90 நாள் பயிர் அதுக்கு பேர். அந்த கோழிகளுக்கு இடப்படும் உணவோ விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்போது விஷத்தை உண்டு வாழக்கூடிய ஒரு கோழி இனம் விஷமாக தானே இருக்க முடியும். அந்த விஷத்தை உண்ணக்கூடிய நம்ம மட்டும் என்ன விஷமியாக இருக்க முடியுமானா விஷமாக தான் இருக்க முடியும். நாமும் வளர்ப்பு பிராணிகள் தான். சுதந்திரமாக நமக்கு எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம்.
நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நம்மை அறியாமலே அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நம் மண் எனும் தாய் நம் கண் முன்னே கற்பழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாள். மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்றீங்களா? கண்ணை திறந்த உலகத்தை பார்த்தா புரியும். சந்தர்ப்ப அறிவு நம்மை சுயநலமையாக்கி ஆக்கி கொண்டிருக்கிறது, சுயநலம் மிகுந்தவனாக்கி கொண்டிருக்கிறது. வேடிக்கை பார்க்க தான் நம்மளால முடியுது, ஒன்றும் பண்ண முடியல. எடுத்துரைப்பார் யாவர் இருந்தாலும் அவர் வெட்டி வீழ்த்தப்படுபவர்களாகின்றனர். செல்லா காசுகளாகிக் கொண்டிருக்கிறோம். வளர்ப்பு பிராணிகளில் மனித இனமும் ஓர் வளர்ப்பு பிராணி அப்படின்ற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். கற்கால முறைகளில் பழங்கால நமது முன்னோர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்த விஷயங்கள் தான் மம்மி அப்படின்ற உடலை பதப்படுத்தும் திட்டம். அதை பற்றி இன்னொரு இதில் பேசியிருக்கேன், யூடியூப்பில் வரும்னு நினைக்கிறேன். நமக்கு அவ்வளோதானே முடியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ப்ரெசர்வேட்டிவ்ன்ற இடத்துல ஒரு நகைக்கண் இருந்ததுன்னா கூட அதில் இருக்க ஒரு சதையில் இருந்து ஜெனட்டிக்னு ஒன்றை எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணி என்ன மாதிரி ஒருத்தர் உருவாக்க முடியும். மிகச்சிறந்த அறிவாளிகள், மிகச்சிறந்த மேதைகள் பாடம் செய்யப்பட்டு பெரிய பெரிய மண்பானைகளில் புதைக்கப்பட்டு தாழி, முதுமக்கள் தாழின்ற இடத்துல அடைத்து வைக்கப்பட்டு அதுக்கு பாதுகாப்பாக கூழைப்பாறைகளில் கோபுரங்கள் கட்டி பிரமிடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. மண்மத கல் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் இதை பற்றி எழுதிட்டு வரேன். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கற்களின் நிலை நமக்கு புரியாத காரணத்தால், கல் இருந்தால் மரத்தில் இருக்க காய் அடிக்கலாமா, மனுஷனை அடிக்கலாமா, நாயை அடிக்கலாமான்னு தான் நம்ம கல்லை தேடுறோம். சில இடங்களில் பாம்பு அடிக்க கூட கல் எடுத்து அடிச்சிடுறாங்க. சந்தர்ப்பம், தன்னை காப்பாற்றிக்கிறத பாம்பு அடிக்கிறது. அந்த அறிவு அந்த கல்லுக்கு பயன்படும். அந்த கூழைப்பாறைகள் தான் பிரமிடுகள் என்று சொல்லக்கூடிய கூர்ம வடிவை கொண்டவைகளாக அமைக்கப்பட்டு முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய பானைகளில் இறந்த மேதைகளின் பிணத்தை அதில் வைத்து பாடம் செய்யப்பட்டு இருக்கிறது. அது தேவையாக இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இன்னொரு புது மேதையை உருவாக்க முடியுன்ற ஒரு பாடத்திட்டத்தை நமக்கு கொடுத்தாங்க. இதை நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் பொழுது பைத்தியம்னா, இன்னைக்கு குளோனிங் சிஸ்டம்னு வந்த உடனே இவர் சொல்கிறது சரியாக இருக்குமோ. 20 வருஷத்துக்கு அந்த யூடியூப்பு இதெல்லாம் கிடையாது. பல மீட்டிங்களில் பேசிட்டேன், இதுக்காக தான் அந்த இதுன்னு அப்படின்னு சிரிச்சவன் என்னை பைத்தியம் மாதிரி பார்த்தானுங்க. நான் ஒரு சைக்கோ தான். அந்த நானின் வெளிப்பாடுகள் தான் ஞானமாக போதிக்கப்படுகின்றன, அறிவாக, ஆற்றலாக, ஆராய்ச்சியின் அடிப்படை திறனாக. இந்த விஷயங்களை தான் நமக்கு எடுத்து கொடுக்கறதுனால இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உருவானது. ஆனால் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம்? எதையாவது உணர்றோமா? ஒரு நடிகை பாடியுடன் வந்தார், ஜட்டியுடன் வந்தார்னா பல லட்சம் பேர் அதை பார்க்குறோம். நம்முடைய பிறப்பை தேடுகிறோமா? மாதிரி என் பேர் நான் யாரு எவனை பார்த்தாலும் அவனை புட்டு சுத்தின்னு வரும். சரி, அவனுக்காக நான் யாருன்னு புரியுதான்னா எல்லாம் தவம் பண்ணுப்பா, உனக்கு புரியும். சிவபெருமான் உனக்கு உணர்த்துவார். சிவபெருமான் ஏன்டா உணர்த்தினா? சிவன் யாரு? ஒரு அர்த்தநாரி. நீ மட்டும் ஆம்பளையா? நீ மட்டும் பொம்பளையா? நீயும் அர்த்தநாரி தான். ஒரு பெண்ணோட இன சேர்க்கை புரியும் போது ஆணாக செயல்படுகிறாய். ஆற்றல் வெளியேறிய பின் செயல்பட முடியாத இடத்தில் அர்த்தநாரி ஆகிறாய். ஆணுமில்லா பெண்ணுமில்லா தன்மையை. பெண்ணுக்கும் இதான் நிலை, ஆணுக்கும் இதான் நிலை. படுத்துக்கிறான் ஓஞ்சி போய். எவ்வளோ பெரிய பேரழகி வந்தாலும் அப்புறம் அப்போ ஆம்பளையா? முடியாது. அர்த்தநாரி தானே. ஆணுமில்லா பெண்ணுமில்லா நிலை இது. இந்த இடத்துல உஷ்ணம் என்று ஒன்று இல்லாது போகுமானால் உறுப்புகள் எழுச்சி காணாது. சிவமும் செத்து போடும், சேர்ந்து சவமாயிடும். பாடியில் உயிரோடு நடமாடும் பிணம்னு அதுக்கு பேர். உயிர் இருக்கும், எல்லா வேலையும் செய்யும், செயல்படாது. அப்போ அந்த சிவம் இந்த தேகத்தில் அர்த்தநாரியாக இருக்கிறது. ஆணும் பெண்ணுமாய் இந்த இடத்துல சட்டை கட்டி போட்டு கொஞ்சம் வயசானதுனால தளர்ச்சியுடைய உடல், மார்பகங்கள் தொங்கலை, இவ்வளோ மட்டும்தான்.
அதனால் உறுப்புகள் பிறப்பால் உறுப்பால் பேதப்பட்ட நிலையில் வெளியே தொங்குறதுனால ஆம்பளைன்னு சொல்லிக்கிறோம், உள்ளே இருந்தால் பொம்பளைன்னு சொல்லிக்கிறோம். இந்த தேகத்துக்கும் முளைக்காம்புகள் உண்டு. இந்த தேகத்தில் ரோமங்கள் கொட்டினா பெண் தன்மை தான் முகம் அடையும். முடி நிறைய இருந்தால் வயிற்று வச்சு மீச தாடி இல்லைன்னா நெத்தியில் குங்குமம் வச்சு பொம்பளை கூட மீச தாடிலாம் வளைய ஆரம்பித்து ஆப்ரேஷன்லாம் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. அதனால் நம்ம ஆம்பளைலாம் சொல்லிக்க முடியாது. ஆணும் பெண்ணும் அற்ற நிலை, பிறப்பால் உறுப்பால் பேதப்பட்ட நிலை, அவ்வளவுதான். இருந்தும் பலரால் செயல்பட முடியல, அவங்களுக்கு வேறு அர்த்தநாரின்னு தான் அவங்கள நம்ம சொல்கிறோம். இப்படி எல்லாம் தான் இயற்கையான அந்த விஷயங்களை நமக்கு பிடிப்படலை. காரணம், சந்தர்ப்ப அறிவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாத காரணத்தால் நம்ம கிடைப்பதெல்லாம் உணவு என்று உட்கொள்ளும் காரணத்தால் பல விஷயங்கள் நமக்கு உயிரினங்களாக மாற்றம் செய்யப்பட்டு உணவாக உள்செல்ல அதை உண்ணும் நாமும் அந்த விஷத்தன்மை கொண்ட கோழிகளாய் ஆடுகளாய் மாடுகளாய் வாழ்ந்துன்னு இருக்கும். உண்ணும் உணவுகள் இதெல்லாம் நமக்கு அடிமை அப்படின்னு நினச்சி ஒரு ஆட்டை கட்டி போட்டு வளர்க்குறோம், ஒரு கோழியை கூண்டில் அடைச்சி வளர்க்குறோம், ஒரு மாட்டை மேய்ச்சலுக்கு அமைச்சு கட்டி போட்டு வளர்க்குறோம். ஆடுகளில் 2 வகையான ஆடுகள் உயர்ந்தது. உணவுக்காக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் மிகச்சிறந்த பாலை தரக்கூடியது ஆட்டுங்களில் இந்த நாட்டு ஆடு என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஆடுகள், வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடு தான் உயர்ந்தது. அந்த இனங்கள் அழிக்கப்பட்டு இன்றைக்கி தோலுக்காகவும் இறைச்சிக்காகவும் பெரிய பெரிய ஆடுகள் உருமாற்றம் செய்யப்பட்டு வெளியே வருது. கோழி ஏற்கனவே காலி என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி போயிடுச்சு அது. அப்போது நம்முடைய தனித்தன்மைகள் யாவும் செறியூட்டப்பட்ட உணவுகள் மூலமாக உயிரினங்களாக மாற்றப்பட்ட அந்த உயிரினங்களும் நமக்கு உணவாகும் பொழுது அதனுடைய குணாம்சங்களும் நமக்கு வந்துடும். அதனால் நம்மளும் ஆடுகளை தான் இருப்போம். சுற்றி சுற்றி பார்த்தோம்னா இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக நம்ம ஊரில் நம்ம மண்ணுக்கு உகந்த உணவுகள் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி பிறப்பம்பழம்னு ஒன்று இருந்தது, அதை ஜெனட்டிக் பண்ண முடியாது, அதாவது மரபு கூட்டணு மாற்றம் பண்ண முடியாது. கலாக்கான் ஒன்று இருந்தது, மரபு கூட்டணு மாற்றம் பண்ண முடியாது. புளிப்பு சுவை மிகுந்த உணவுகளில் மரபணு மாற்றம் செய்கிறது கஷ்டம். அதனால் அந்த இனங்களை வெட்டி வைத்திட வேண்டியது. பிறப்பம்பழம் பிறப்பங்குச்சின்னுவாங்க, பெரம்பால் அது, அதனால தான் பெரம்பே உருவானது. ஒருத்தர் தண்டிப்பதற்கு அந்த பிறப்பங்குச்சி பளிர்னு விழும். பிறப்பம்பழம் இனி இல்லை, எங்கே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் தெருவில் வளர்க்க வேண்டிய மரங்களில் வர லிஸ்ட்டு. அரிநெல்லிக்காய், அரை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய், அரிநெல்லிக்காயை கருநெல்லியாய் போச்சு. இன்றைக்கி கருநெல்லிக்கு பேர் பூலாம்பழம், கரும்பூலான்னு இருக்குது, செம்பூலாம் இருக்குது. கரும்பூலாம் தான் ஒரிஜினல் கருநெல்லி வகையை சேர்ந்தது. இலையும் அதே மாதிரி தான் இருக்கும், காயும் அப்படி தான் இருக்கும், பழுத்தா கருப்பாக இருக்கும். அந்த காய்களை எடுத்து அகில் சாந்து செய்ய பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில். இந்த தேங்காவுடைய முற்றிய தேங்காயில் இருக்க நீரை எடுத்துட்டு கண்ணை மட்டும் ஓட்டை போட்டு அது உள்ள அந்த பூலாம்பழத்தை கூட சில வகை அந்த சபேத் மிஸ்ரி இந்த மாதிரி சில எல்லாம் அப்புறம் பேசுகிறேன் போட்டு பேக் பண்ணி சீல் அடைச்சி இந்த அடுப்பு வேகிற இடத்துல உரியில் கட்டி தொங்க விட்டாங்கன்னா இந்த வெப்பம் ஏறி 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 அந்த தேங்காயோடு அந்த கரும்பூலாம் கலந்து மையாக மாறிடும். அந்த மையை எடுத்து இந்த தாடி இதுங்களெல்லாம் அந்த வெத்தலை, கருப்பு வெத்தலையில் தடவி முகத்தில் வச்சு கட்டிடுவாங்க. அப்படி வச்சு கட்டிட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு அந்த சாந்து அழியாது. காஞ்சி போது எடுத்து மூஞ்சி கழுவினா கரு 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 கருன்னு இருக்கும். முடி நேச்சுரல் டை, அது பேர். எந்த விதமான பக்க விளைவுகளையும் கொடுக்காதது. இதுக்கு அகில் சாந்து அப்படின்னு பேர். இந்த அகில் சாந்து தயாரிப்புக்கு தான் காலப்போக்கில் டை அப்படின்ற இடத்துல மாறி முகத்தில் எல்லாரும் பூசிக்கிறதுக்கும் தாடி வச்சவங்கலாம் கருப்பாக வச்சுன்னா எனக்கு முடி கருக்களை பாரு, மீசில் கருக்களை பாரு, தலை கருக்களை பாருன்னு கண்ணை அவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த டை என்பது வந்து கண்களுக்கு மிகவும் மோசமான விஷத்தை கொடுக்குது. நான் தள்ளாடும் தாத்தாவானாலும் சரி, தொண்டு கிழமானாலும் சரி, ஆனால் என்னை ஐயானு கூப்பிடணும், என்னை சார்னு கூப்பிடணும். அந்த சார் பட்டத்தை இழக்கிறதுக்காக நான் விருப்பப்பட மாட்டேன். அதனால் நான் கையில் தலையில் கருப்பட்சின்னு சுற்றுவேன். நரை திரை மூப்பு மனிதனுக்கு சொந்தம். சின்ன பையனாக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சின்ன குழந்தையாக இருக்கவன் படிக்கிறான், படிக்கும்போது அண்ணான்னு கூப்பிடுவாங்களாம், அடுத்தவன் எதிர்பார்க்குறான். பட்டம் அண்ணா வந்து வளர்றான், அப்பாவாக முயற்சி செய்கிறான். அப்பான்னு கூப்பிடுறது ஒரு பட்டம். அப்பா தன் மகனுக்கு திருமணம் செய்து வச்சு தாத்தாவாக முயற்சி செய்கிறான், அது ஒரு பட்டம்.
இந்த பட்டங்கள் அனுபவத்தால் கிடைக்கிறது. நான் ஒரு யோகி அப்படின்னு சொல்லிக்கிறதால நான் யோகி ஆகிட முடியாது. போகியாக தான் இருக்க முடியும். போகிக்கு பேரே கிடையாது. நான் ஒரு போகின்னு யாரும் சொல்லிக்க முடியாது. நான் ஒரு ரிஷி, நீயே வச்சுக்கிறதா? நான் ஒரு யோகி, நீயே வச்சுக்க? நான் ஒரு சிவயோகி, நீ வச்சுக்கிறதா? நான் ஒரு தவயோகி, வச்சுக்கிறதா? உன்னுடைய அனுபவங்கள் அளிக்கும் பட்டம் இது. நான் ஒரு ஞானி, நான் ரிஷி, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிற பட்டம் இல்லை. அனுபவத்திற்கு கிடைத்த சர்டிஃபிகேட். இதுக்கெல்லாம் காகிதத்தில் எழுதி கொடுக்க முடியாது. இந்த இடத்துல சந்தர்ப்ப அறிவை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தாததுனால ஆசையின் வயப்பட்டு எல்லாத்தையும் இழந்துன்னு இருக்கிறோம். இயற்கை வளங்கள் நம்மை அழிக்கப்பட நம்மை சுற்றியுள்ள எல்லாமே ஆர்டிஃபிஷியல் என்று சொல்லக்கூடிய செயற்கை முறையில் வர, இந்த செயற்கை முறையை உண்டு வாழும் நாமும் செயற்கை என்ற இடத்துல போக ஆடு மாடுகளாய் இன்றைய இளைஞர் வட்டங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. படிக்கும் காலத்தில் இருந்து, திருமணம் முடிக்கிற காலத்தில் இருந்து, வேலைக்கு போய் 10 ரூபாய் சம்பாதிக்கிற காலத்தில் இருந்து, வயதாகி பேரம்பேத்திக்கிட்ட வர வரையிலும் இவன் அடிமையாக தான் உருவாக்கப்படுறான். பள்ளிக்கூடங்கள் தான் இதுக்கு முதலிடம் கொடுக்கறது. படி 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 படி. எதை படிக்கிறது? எதுக்காக படிக்கிறது? என்ன படிக்கிறது தெரியல. இந்திய பூமி ஒரு காலத்தில் எழுதியிருப்பாங்க, வெளிநாட்டுக்காரங்களாம் இந்த சீன தேசத்துக்காரங்க இங்கே வருவாங்களாம். எதுக்குன்னா, தங்கம் வைரம் வைடூரியம் இந்த பூமியில் மண் இந்தியா பூரா கொட்டி கிடக்குதான், அதை எடுக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதை எழுதியிருப்பாங்க. சில சின்ன வயசில் படித்தப்போ, இந்தியாவில் பஞ்சம்தான் நிற்கிது, சோத்துக்கே வழி இல்லாத இருந்த காலம், இப்போ தங்கமும் உயரமும் கொட்டி கிடக்குது, புக்கை விசிறி அடிப்பேன். ஆனால் உண்மையிலேயே என்னன்னா, இந்த தங்கம் உயரம் இந்தியாவில் நிறைய கொட்டி தான் கிடக்குது. மலைகளில் இருந்து உருளும் பாறைகள் பல வகையான வைரக்கற்களை அழித்து கொண்டு சேர்த்துட்டே இருக்கு. தென்னக பகுதியில், ஆந்திரா பகுதிகளில் புஷ்பராகம், நீலம், நீலாஞ்சனம், கார்முகில், இதெல்லாம் பாஷாண வகைகளா, கோமேதகம், இதெல்லாம் நிறைய கிடக்குது. தேடி பிடிக்கிறது நமக்கு நேரம் இல்லை. அதற்கான எஜுகேஷன், பாட திட்டங்கள் இல்லை. எதை படிக்க வேண்டுமோ அதை நாம் படிக்க மறுக்கிறோம். எவனோ எழுதி கொடுத்ததை படிக்கிறோம். யாரோ ஒருத்தர் கூத்தாடிட்டு ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டாருன்னா அவரை கொண்டாடுறோம். இவர் ஒரு காலத்தில் இந்த மாதிரி கள்ளத்தோணி மூலமாக இங்கே வந்தார், தன்னுடைய கடும் உழைப்பால் கதை வசனம் எழுதினார், அவர் பெரிய ஒரு தலைவர் ஆயிட்டார், அவருக்கு ஒரு மாலையை போட்டு கும்பிடுறோம். அவர் அந்த சந்தர்ப்ப அறிவை அவர் பயன்படுத்தி நம்மை தட்டி வைக்கிறார். ஏன்னா நம்ம தட்டப்படும் இடத்தில் தான் அவர் 8ஆம் உயரத்துக்கு செல்ல முடியும். எடுத்து பாருங்களேன், பாடத்திட்டங்களில் இவர் படிக்காதவர், இவர் பெரிய மேதை, அனுபவம் கொடுத்த பரிசு அவருக்கு. படிக்க வேண்டியதை படிக்கலை, எதை செய்யணுமோ அதை நம்ம செய்யலை, எது நமக்கு பாடத்திட்டம்னு இருக்கோ அதை நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வெட்டுகளில் பல பேர் எழுதி வச்சிருக்காங்க. கல்வெட்டுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, ஆனால் எத்தனை பேர் அதை படிக்கிறோம்? உண்மையை எத்தனை பேர் எடுத்து சொல்றோம்? இல்லை. கல்வெட்டு பாடத்திட்டம்ன்றது, கல்வெட்டுன்றது தன்னுடைய பராக்கிரமத்தையும் தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய செயல்களையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மூலம். இன்னைக்கு ஒரு பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பேப்பரில் ஒரு நாளைக்கு ஒரு 30 பக்கம் கடும் உழைப்பாளி எழுத முடியும். அவனுடைய மண்டையில் இருக்க சரக்கை ஒரு எழுத்தை கொண்டு வரும்போதே 4 எழுத்து முன்ன ஓடும். அடுத்து எழுதுறதுக்கு மைண்ட் வேலை செய்துகிட்டே இருக்கும், ஃபோர்ட்ஸ் எழுதிட்டே இருக்கும். 30 பேப்பர் ஒருத்தன் எழுதுறான், ஒரு A4 அப்படின்னு சொல்லக்கூடிய லீகல் சைஸ் பேப்பர்லன்னு வச்சுக்குவோம். 30 பேப்பர் எழுதுறான்னா கஷ்டம். காலைல 8 மணிக்கு வந்தால் நைட் 5 ஆகிடும். அதுக்குள்ளேயே ஒரு கல்வெட்டை செதுக்குவதற்கு நான் ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 நாள் ஆகும். ஊழியை பிடிச்சி நச்சு எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும் கொத்தி எடுக்கிறதுக்கு. அப்போது ஒரு 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 பராக்கிரமசாலின்னு சொல்லிக்கக்கூடிய அன்றைய கால அரசர்கள் இந்த கல்வெட்டுக்களை உருவாக்க எத்தனை வருஷம் எடுத்திருப்பாங்க, சிந்திக்கிறோமா? ஆனால் அவர் பெரியவர், இவர் அதை பற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கல்வெட்டில் கொடுத்துட்டாங்க. கல்வெட்டு, அதாவது இந்த வடிவேலு ஏதோ ஒரு படத்தில் ரொம்ப காமெடி நல்லா இருக்கும் அந்த படம். அதோ ஒரு அரசன், இம்சை அரசன்றது. வருங்கால மடையர்களுக்கு தெரியவா போகிறது, நான் ஒரு பராக்கிரமசாலி என்பது வேறு ஒரு புறம் இருக்கட்டும். எவனோ புறா அமிச்சா வறுத்து தின்னுட்டு அவங்ககிட்ட கையெத்து கும்பிட்டு காலில் விழுந்துருவார். வெண்தாடி காட்டி எதிரி ஓட விட்ட அரசரே அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க பாருங்க.
அதெல்லாம் பேருண்மை. அப்படியெல்லாம் தான் நம்ம யாரையும் தரக்குறைவாக பேசலை. திருப்பி சொல்கிறேன், எழுத்து கல்வெட்டுகளை படித்து கல்வெட்டு ஆதாரங்களை நம்ம எடுக்க முடியாது பல நேரங்கள்னா. கல்வெட்டுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, அந்த படிப்பை படிக்கலாம். பல அரிய விஷயங்கள் அதுலேருந்து நமக்கு கிடைக்கும், மறுக்க முடியாது. அர்த்தமற்றதை விட்டுட்டு அர்த்தமானதை நம்ம எடுக்கும்பொழுது தான் சந்தர்ப்ப அறிவு தெளிவான முறையில் நமக்கு பல விஷயங்களை விளக்கும். இந்த சந்தர்ப்ப அறிவை நம்ம பயன்படுத்த முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறோம்னா, அடுத்தவன் கொடுக்கக்கூடிய சுவை மிகுந்த உணவுன்னு நாவிற்கு அடிமையாகி நம் தேகத்தை ஸ்தூலத்தையும் சூக்ஷ்மத்தையும் இழந்து அடிமையாக வாழ்கிறோம். யாரோ ஒருத்தன் எங்கேயோ 6 மாதம் 5 மாதம் ஊற போட்டு ஒரு பொருளை கெமிக்கலில் ஊற போட்டு கொண்டாந்து இங்கே வறுத்து கொடுக்குறான். டப்பாவை 650 750 கொடுத்து வாங்கி தின்னு இருக்கிறோம். உடம்புக்கு நல்லது செய்யுமா? நீயும் ஒரு வளர்ப்பு ஆடு வளர்ப்பது அழகு பார்க்க இல்லை, கோழி வளர்ப்பது குடும்பம் செய்ய இல்லைன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி தான் எனக்கு புரியுது. ஆடு மாடுகள் லிஸ்ட்டில் இந்த மனிதனும் இருக்கிறோம். அதனால தான் யாரோ ஒருத்தர் சிலர் உள்ளே பூந்து நாங்கள்லாம் பெரிய ஆளுங்கோ, நீங்கள்லாம் ஆடுங்கோ, உங்களை மேய்க்கிறவர் இவர் தான் அப்படின்னு கிளப்பி விட்டு நம்முடைய சிறு மூளையை தொடர் ஒலி அலைகளால் சாகடித்து நம்மை மழுங்கடித்து ஆடுகளாகவே வளர்க்கிறார்கள். இதை யார் ஏவி விடுறது? யாராவது யோசிக்கிறோமா இதை பற்றி? நம்மை ஆட்சி செய்பவர்கள் யார்? நம்மை ஆளுபவர்கள் யார்? நாம் அடிமைகளா அரசர்களா? ஜனநாயகவாதிகளா? ஜனநாயக வியாதிகளாய் நாம் இருக்கிறோம். நமது நாடு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் உண்டு. சுதந்திரங்கள் மாதிரி விஞ்ஞானத்தால் மாரல் சயின்ஸால ஆளப்பட்டு சூக்ஷ்மத்தை இங்கே இருக்க அல்லக்கைகளால் தவறாக புரிய வைக்கப்பட்டு ஸ்தூலத்தை அடுத்தொரு உணவால் சிதைத்து சந்தர்ப்பத்தால் மற்றவர்களை ஆளுமை செய்ய முயற்சி செய்ய நாம் சந்தர்ப்ப அறிவையும் இழந்து விடுகிறோம். இதனால் வியாபாரங்கள் பெருகுது. ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி தப்பிக்கிறது தன்னுடைய தேகத்தையும் தன்னுடைய சொத்து பத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்காக. இதுக்கு சந்தர்ப்ப அறிவுன்னு பேர் சொல்லின்னு இருக்கான். இது சந்தர்ப்ப அறிவு இல்லை. ஒருத்தர் வராரு, ஒரு முரடாக இருக்காரு, நயா அப்படின்னு கேட்குறாரு. ஓ இவன் முரடன், நம்ம அடித்தான்னு நம்ம கீழே விழுந்துருவோம். ஒன்றும் இல்லைங்க ஐயா, வாங்க ஐயா, எப்படிங்க ஐயா இருக்கீங்க? ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? உட்காருங்க ஐயா. ஐயா டீ காஃபி எதாவது குடிப்பீங்களா ஐயா? முதல்ல அவரை குளிர்விக்க முயற்சி செய்கிறோம். காரணம் என்ன? அவன் என்னை அடிச்சிருவான்ற பயம். இது சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்ப அறிவை வியாபாரத்துக்காக ஏங்க இந்த மைக் இருக்குங்க. இந்த மைக் 10,000 ரூபாய்க்கு கம்மி இல்லைங்க. ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு பேசுகிறேன், கேட்குது. பொதுவாக மைக்கை கையில் பிடிச்சிட்டு பேசினா தான் மக்களுக்கே கேட்கும். அது கூட மைக் பிடிக்குது இப்படி வைக்கக்கூடாதுங்க. இப்படி வச்சு அந்த மைக்குக்கும் நமக்கும் ஒரு 3 இன்ச்சு தொடர்பில் வச்சாதான் அந்த மைக்கு தெளிவாக மக்களுக்கு போய் சேருங்க. ஆனால் இந்த மைக்கை பாருங்கள், இப்படி வச்சுட்டேன், 10,000 ரூபாய் விலை. இந்த மைக்கை வச்சு பேசினேன்னு சொன்னேன்னா உங்களுக்கு கிளியராக மெசேஜ் கிடைக்கும். அப்படின்னு எதிராளியை ஏமாற்று வேலை செய்து தகுதிதத்தம் போட்டு கூணி குறுகி இந்த 10,000 ரூபாய் காசுக்காக அவங்ககிட்ட வாங்கிட்டு பத்தியானா எவ்வளோ பேர் சாமர்த்தியசாலி, என் அறிவை சந்தர்ப்ப அறிவை பயன்படுத்தி 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டேன். எவ்வளோ கடை? 90 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்படி சாமர்த்தியம் பார். இது சந்தர்ப்ப அறிவுன்னு நினைக்கிறான். இது சந்தர்ப்ப அறிவு இல்லை. இதுக்கு பேர் விபச்சாரம் என்று பெயர். ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணுறான், நல்ல வியாபாரி அவன். அந்த வியாபாரி என்ன பண்ணுறான், தன்னை வியாபாரம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு 4 வேலையாட்கள் தேவை. அந்த 4 வேலையாட்கள் வர இடத்துல அவங்கள கட்டி மேய்ப்பதற்கு ஒரு 4 பேர் தேவை. அப்போது ஒரு தனி மனிதனுடைய கடும் உழைப்பு, நேர்மையான உழைப்பு பல வேலையாட்களை தேடி வர வைக்கிறது. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறான். இவனால் எவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியும் கணக்கு போடுறான். ஒரு மனிதனுக்கு 6 மணி நேரம் வேலை செய்ய முடியும், தொடர்ந்து வேலை செய்யணும், நல்லா எனர்ஜியாக இருக்கவனுக்கு. அப்போ அந்த 2 மணி நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொழுது 8 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, 3 ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட்டுன்னு 3 ஷிஃப்ட்டை போட்டு 3 ஷிஃப்ட்டில் இவன் என்ன பண்ணுறான்னா 24 பேரை வேலைக்கு வச்சுக்கிறான். அதாவது 16 பேரை வேலைக்கு வைக்கிறான். இந்த 16 பேருக்கு வேலை செய்து 16 பேரை வைக்கிறான். இவனுடைய கடும் முயற்சியும் உண்மையான
உழைப்பும் எடுத்து சொல்லும் விதமும் பல நூற்றுக்கணக்கானவர்களையும் ஆயிரக்கணக்கானவர்களையும் தன்பால் ஈர்த்து அவனுங்களுக்கு தொழிலையும் கொடுத்து அவனுக்கு அறிவியும் கொடுத்து அவனை செம்மைப்படுத்துகிறான் ஒரு தனி மனிதன். அந்த தனி மனிதன் முன்னுக்கு வர்றதை சிலருக்கு பொறுக்கிறது இல்லை. இவன் எப்படி வந்தான், இவன் வந்து இப்படி ஃப்ராடு பண்ணாம்பா, அவன் அப்படி ஃப்ராடு பண்ணாம்பா, அவன் அதை பண்ணாம்பா, இவன் இதை சொன்னாம்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு நான் ஃப்ராட்லாம் பண்ண மாட்டேன்னு கேட்குறான். ஒரு ஒரு குடும்பத்தில் 4 பேரை கட்டி காப்பாற்றுறது கஷ்டம். 4000 5000 பேரை கட்டி காப்பாற்று ரொம்ப 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 கஷ்டம். ஒரு நாட்டுடைய பரிபாலனத்தை ஏற்கும் ஒரு முதல்வர் என்பவர் எவ்வளவு ஸ்டெயின் இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஸ்டெயினை இவன் ஒரு பல ஆயிரக்கணக்கானவங்களை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு வியாபாரம் இந்த இடத்துல வந்துடும். வழியே இல்லை. ஏன்னா 10 ரூபா உள்ளே வந்தால் தான் 10 பேர் சாப்பிட முடியும். பணம் ஒன்று என்று இல்லை என்றால் உலகம் ஸ்தம்பிச்சிரும். பணம் அதிகமாக இருந்ததுன்னா தான் ஸ்தம்பிச்சிருவான். தானே ஸ்தம்பிச்சு ஒன்று தெரியா பைத்தியம் ஆகிடுவான். அப்போ பணம் என்று உள்ளே வரும்பொழுது பல பேருடைய வாழ்வாதாரங்கள் பெருகுகிறது, நல்லது நிறைய நடக்கிறது. இந்த இடத்துல நான் வந்து வேடிக்கை பார்க்குறேன். இவன் மட்டும் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானே, நம்மளால வர முடியலையே, என்ன பண்ணலாம் யோசிக்கிறேன். அவன் வந்து ஃப்ராடு பண்ணி சம்பாரிச்சான்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு நான் வாயை விடுறேன். இப்போ என்னை தேடி 10 பேர் வரான். வரும்போது எனக்கு இப்போ நான் 10 பேர் தேடி நான் சோறு போடணும்ல. இப்போ நான் இந்த சோறு போடுறதுல நீ எடுத்துன்னு வந்து கொடுத்தா கொடு, நீயே போடு, நீயே சாப்பிடு, இருந்தால் கொடுக்குறேன், இல்லைனா எடுத்துன்னு போ. இந்த வாசனங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பணத்தை மட்டுமே முன்னிறுத்தி நான் செயல்படுவேன். இப்போ என்கிட்டயும் பணம் வந்தாச்சு. இப்போ நான் யார் அப்படின்னா விபச்சாரின்னு எனக்கு பேர். முறையாக வியாபாரம் செய்கிறவனை தாக்கி அவனை நாம் மட்டமானவன் சொல்லி என்னை நான் முன்னிறுத்திக்கும் போது நான் விபச்சாரி ஆகிறேன். வியாபாரத்துக்கும் விபச்சாரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இது. உடலை விற்பதால் மட்டும் ஒருத்தர் விபச்சாரி ஆகிறது இல்லை. மற்றவர்களை தட்டி தரம் தாழ்த்தி பேசி தன்னை உயர்த்தி கொள்ள முனையும் போது விபச்சாரி ஆகிறான். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய கடுமையான நோக்கும் பார்வை சரியா இருந்தால் எல்லாமே நல்லதானே நடக்கும். எனக்கு சிந்திக்க முடியல. அதனால் எப்படி கொண்டு வந்து இந்த 10,000 பேர் நம்ம நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறோம், சிந்திக்கிற சிந்தனையை என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால் அவனை தாக்கி என்னை முன்னிறுத்துக்கு முயற்சி செய்கிறேன். எனக்கு குடும்பம் இல்லை, எனக்கு குழந்தை குட்டியில், நான் சாப்பிட வேணாம், இது விபச்சாரம். வேலை செய்யி, போய் பேச தெரியுமா பேசு, செயல்படுத்த தெரியுமா செயல்படு, சிந்திக்க தெரியுமா சிந்தி, வெளிப்படுத்த முடியுமா வெளிப்படுத்து. உன்னை யார் தடுக்க போகிறாங்க? இந்த இடத்துல விபச்சாரம் வந்துடும். இதுவும் சந்தர்ப்பம்தான். இந்த சந்தர்ப்பத்தை ஒருத்தரை தாக்கி ஒருத்தர் சந்தர்ப்ப அறிவை பயன்படுத்தி தன்னை முன்னிறுத்தி கொள்ள முனைவதுன்னு அர்த்தம். இது வேற ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்ப அறிவா அப்படின்னு பேசினா விபச்சாரம்னு பேர். ஆக சந்தர்ப்ப அறிவு என்பது என்னன்னா, நான் என்ன பண்ணின்னு இருக்கேன், என்னுடைய சந்ததிகளுக்கு என்ன செய்ய போகிறேன், அதுங்களும் வாழறதுக்காக தான் நான் பணத்தை சேர்த்து வைக்கிறேன். ஒரு 6 மாதம் முன்னால் ஒருத்தர்கிட்ட பேசினேன், குமார்னு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். குமார், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அரசாங்கம் ஓவர் நைட்டு பணம் 1000-500 செல்லாதுன்னு சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சுரா இவனுங்க கதை. கத்தையாக வச்சுருந்துக்கெல்லாம் பேங்க் வாசலில் தான் நின்றுன்னு இருக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் தெருக்கு வந்து தான் நிற்கணும். பெரிய பெரிய கோடீஸ்வரன் கூட காசு இருக்க செலவு பண்ண முடியாது, நிலைக்கு போயிடும். விளையாட்டு நினைக்காத, இவங்களுக்கு புரியலன்னு சொன்னேன். அடுத்த 4 மாதம் கழிச்சு பிரதமர் அறிவிக்கிறார் 1000-500 செல்லாதுன்னு. எனக்கு ஆசிரமத்தில் இருக்கும்போது ஃபோன் வருது, சாமி நீங்கள் சொன்னது நடந்து போச்சுன்னாரு. என்ன ஆச்சுன்னு, உங்கள்கிட்ட எவ்வளோ வச்சுக்கிறீங்க? ஒரு 1500 கோடி வச்சுருக்கிறேன்னு. நான் இல்லை சாமி, பெட்ரோல் பங்க்லாம் இது மூட்டாங்க, பணம் 1000-500 செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு குட்டை போட்டார். 9 மணிக்கு போய் நேராக பேங்க்லேருந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். நான் 1000 ஏன்னா மதிப்பு இல்லாததுக்கு எத்தனை கோடி வேணால் சொல்லிக்கலாம். செல்லாதுன்னு சொன்னதுக்கப்புறம் 1500 ரூபாய் வச்சு என்ன சொல்ல முடியும்? நம்ம அதை கோடி ஆக்கிட வேண்டியது என்ன? நம்ம கோடி ஆகிட்டேன். 1000 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டேன், 500 ரூபாய் கொடுத்தா செல்லாதுன்றான். எங்கே கேட்டாலும் ஓவர் நைட்டு 8 மணி 8:30 அனௌன்ஸ் பண்ணுறாரு, 9 மணிலாம் செல்லாதுன்றான். பெரும் பணக்காரங்களாம் என்ன ஆயிருப்பான்? இதுதான் அரசியல் வித்தை. அவங்ககிட்ட சொல்கிறேன் இப்படி நடந்ததுன்னு சொல்கிற அந்த பையன்கிட்ட. அவர் பேசிட்டு இருந்தப்போ, நீ சொன்ன மாதிரி நடந்து, நான் சொன்னதெல்லாம் நடக்கலடா, இதுதான் பிரச்சனை, விடு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அப்படியே விட்டாச்சு. ஆக ஒரு இயக்கத்தையும் ஒரு மூலத்தையும் ஒரு விஷயத்தையும் நம்ம சரியான முறையில் பிடிக்காத பணத்தை மட்டுமே முன்னிறுத்தும் போது எல்லாம் அடிபட்டு போகிற விஷயங்களாகிறது. அப்போது சந்தர்ப்ப அறிவு என்பது என்ன? என்னை ஆளுபவன் யார், அவனுடைய நோக்கம் என்ன, அவனை ஆள்றது யார் அப்படின்ற ஒரு கேள்விகளை முன்ன போடும்போது, இந்திய தேசத்தில் தனித்தனித்த மாநிலங்களில் ஒரு முதல்வரும்
இவர்களை கட்டி ஆள ஒரு பிரதமரும், பிரதமருக்கு அட்வைஸ் கொடுக்க ஒரு ஜனாதிபதியுமா ஒரு இந்திய தேசம் என்று வரையறுக்கப்பட்டு இருக்கு. சீன தேசமும் அப்படிதான். ஒன்னொன்று ஒவ்வொரு தேசங்களில் வரையறுக்கப்பட்டு இருந்தாலும் இவங்களை மூலமாக தான் எனக்கு பணம் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல கடவுள்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஏன்னா நமது அதீத ஆழ்நிலை நம்பிக்கை கடவுளை அடிப்படையாக கொண்டது. இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள்கள் தான் எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காமிச்சு ஒரு சில குடும்பங்கள் உலகை ஆட்சி செய்து விஷத்தை நமக்கு உணவாக அளித்து கொண்டிருக்கின்றன. அதற்காக நம்மையே பயன்படுத்தி நம்முடைய இயற்கை வளங்களையும் அழிக்கின்றன. நம் விரலை வைத்து நம் கண்ணை குத்தி கொள்ளும் நிலை இது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கண்ணை விற்று ஓவியம் வாங்க முடியுமா? இன்னைக்கு கண்ணை விற்று டைன்ற ஓவியத்தை வாங்கி தலைமையில தடவின்னு நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றின்னு இருக்கிறோம். சிந்திக்கிறதுக்கு மறந்துட்டோம் எதையுமே. ஆக எல்லா விஷயங்களையும் நிதானிச்சு பார்த்தோம்னா சந்தர்ப்ப அறிவு என்பது நம்ம நடைமுறையில் காமிச்சுன்னு இருக்கிறதுல நம்முடைய சுற்றி இருக்க இயற்கை வளங்களை அழிப்பதற்கு யார் மூலமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதிலிருந்து தெளிவது தான் சந்தர்ப்ப அறிவு. இதுதான் மூலம். உண்மையான சந்தர்ப்பத்துக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதுன்றது போக்கிரித்தனம். ஆளுக்கு தகுந்த மாதிரி போலீஸ்காரன் வணக்கம் சார் அப்படின்றதும், எஸ்ஐ ஐயா வணக்கம் ஐயா அப்படின்றதும், ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு குப்பை எடுத்து போடுகிற என்னடா அப்படின்றதும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கவனுக்கும் புரிகிற மாதிரி பேசணும். அவனுக்கு என்னைக்குமே புரியாதுடா. என்ன சொல்ல வரீங்க? ஒரு கொளுத்து வேலை செய்கிறோன்னா அவருக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி நம்ம விஷயத்தை கொடுக்கணும். ஒரு ரிக்ஷா ஓட்டுறாருன்னா அவருக்கு தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி பேசணும். ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிகிற மாதிரி பேசணும். ஒரு டாக்ஸி டிரைவருக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசணும். ஒரு இரும்பு வெட்டுறவருக்கு மாதிரி புரிகிற மாதிரி பேசணுன்னா வாழ்க்கையில் எவனுமே பேச முடியாது. பேச்சு இதுதான் தமிழ். நீ தமிழன் தானே, தமிழ் தெரியும் இல்லை, புரிஞ்சிக்கோ. புரியலன்னா எத்தனையோ அந்த இதெல்லாம் அகராதிகள் வந்திருக்கு, எடுத்து படி. பல விஷயங்களை அனுபவத்தில் உணரு. காண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை சாதாரணமாக பயன்படுத்துகிறோம் நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கன்னடத்துலேயும் ஹிந்திலையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப அசிங்கமான வார்த்தை கான். பொட்டையான்னு பேர். இன்னும் கொச்சியாக பேச எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரியான முறையில் உள்ளே வாங்க முடியல. உணர்வுகள் நமக்கு புரியல. அதனால் நினைவுகள் பலம் இல்லை. நினைவுகள் பலம் இல்லாத இடத்துல அதிர்வுகளும் செயலற்று இருக்குது. நாம் இன்னும் விஷயங்களே இவற்றின் அடிப்படை. இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்மை சுற்றி நல்ல மரங்களை, பயனுடைய மரங்களை, பாதுகாப்பான மரங்களை நாம் வளர்த்தோம்னா இயற்கை வளம் பெருக, இயற்கை நலம் சிறக்க, இயற்கை மருத்துவம் என்பதும் நமக்கு தெள்ளத் தெளிவாகும். அதனால் ஸ்தூல அறிவு, சூக்ஷ்ம அறிவு, சந்தர்ப்ப அறிவு, இதை நான் கொஞ்சம் டெப்த்தாக தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு தரத்துக்கு 4 தரம் கேளுங்க, எனக்கு நம்ம பேசுகிறது புரியும். புரியறதுக்காக தான் பேசுகிறோம். இதுக்கு அடுத்த தொகுப்பை என்னான்றதை டிசைட் பண்ணிவிட்டு அனுபவமாவா தொடரும். வணக்கம்.